ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு புளி, இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், தேங்காய், தக்காளி 2, பச்சை மிளகாய், இது மசாலாத்தூள். அடுத்து மீனை பார்த்துடலாம். மீன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சீலா மீன், வேறு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. எங்கள் ஊரில் இது சீலா மீன்னு சொல்லுவோம். ஓகேயா, 2 மீன் இருக்குது, ஆக்கி பொரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தேங்காவோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், மசாலாத்தூள், இது எங்கள் வீட்டில் நாங்கள் தெரித்து வச்சுருப்போம். மீன் குழம்புக்கு தனியாக, கறி குழம்புக்கு தனியான்னு. அதை ஒன்றா போட்டு தான் அரைக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கணும். ஆனால் இவ்வளோ வெங்காயம் இல்லை, இவ்வளோ தான் குழம்புக்கு போடுவேன். அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 ஒரு பேருக்கு இவ்வளோகான்னு போட்டுக்கிட்டால் போதும். இன்றைக்கி அன்னைக்கு வச்ச குழம்பை விட இன்றைக்கி வேறு மாதிரி வைக்க போகிறோம். ஓகேயா, வச்சிடலாமா? ஓகே, மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இது ஒரு விதமான குழம்பு மாதிரி வைக்கிறது. ஓகேயா, தக்காளி பழம்லாம் சொன்ன மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். ஓகேயா, தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை, பச்சை மிளகாவை எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ஒன்றா போட்டுக்கலாம். ஓகேயா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இது பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஸ்பூன் கணக்கெல்லாம் உப்பு பார்த்து போட தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 45 பேர்த்துக்கு நானே தனியாகவே சமைப்பேன். ஆனால் அப்போவும் எனக்கு கை அளவு தான் தெரியும். மற்றவங்கள மாதிரி எனக்கு இப்படி போட தெரியும், ஸ்பூனில் தான் போட தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேயா, சொன்ன மாதிரி தேங்காய், சின்ன வெங்காயம், மசாலாத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சாச்சுது. எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள கூட்டத்தை பொறுத்து. ஓகேயா, இதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். ஓகேயா, ஏன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததுனால நானே ஒத்த கையிலே பண்ணுறதுனால கேமராவே நானே, செல்லையும் கையில் நானே வச்சுக்கிட்டு இதையும் நான் ரெடி பண்ணணும். அதனால் ஓகே, இதை இப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதனால தான் எங்கள் வீட்டு கிச்சன் உள்ளே தான் இருக்குது. நான் இதை இந்த வீடியோக்காக வேண்டி இதை நான் வெளியில் கொண்டு இப்படி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா, இதை கழுவிக்கலாம். இது இவ்வளோ கட்டியாக இருக்குது. ஓகே, இது பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குது. ஓகே, இது இவ்வளோ கட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நைட்டுக்கு தேவைப்படும்ல, கொஞ்சமாக தண்ணி போதும். இப்படி சேர்த்து இந்த குழம்ப நல்லா கொதிக்க வைக்கலாம். ஓகேயா, கொதிக்க வச்சிடலாமா? குழம்ப அடுப்பில் ஏற்றியாச்சு, கொதிக்க வைக்கலாம். இதுக்கு மூடி கண்டிப்பாக போட்டுடணும். உடனே மீன் குழம்புக்கு மூடி இப்படி தான் போடணும். கொஞ்சம் ஆவி போகிற மாதிரி போடணும். இப்படி ஆவி போகணும். அப்போ தான் தேங்காயெலாம் இதில் ஒட்டாது, குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்குவேன். எப்போதுமே எந்த மீன்னாலும் லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்குவேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வராது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக வத்தத்தூள் கொஞ்சம் உரப்பு கொடுக்கும். அது போக மீன் கொஞ்சம் இதாக தெரியும். இதில் லெமன் இருந்தால் லெமன் ஊற்றலாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு லெமன்லாம் ஊற்றுறதுலாம் பிடிக்காது. அதனால் இப்படி இதில் ஒரு நாள் வறுத்து மீன் பொரியல் செய்கிறது அப்படின்னு காட்டுறேன். ஓகேயா,
இதெல்லாம் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த மசாலா தூளெல்லாம் ஒன்றா பிசைஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு பிசைஞ்சு எடுத்து தான் இந்த மீனை அப்படி போட்டு தடவி எடுப்பாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல, இப்படியே பண்ணிடுவேன். எல்லா பக்கமும் ஆகுதா? எல்லா பக்கமும் ஆகிடுங்க. மேக்ஸிமம் நான் அந்த மீனுக்கு இதுக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில்வர் பாத்திரம் டக்குன்னு யாருக்கு எதுவும் கொடுப்போம் கொள்ளுவோன்ட்டு மேக்ஸிமம் இதுக்குன்னு ஒரு 2-3 பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்குறேன். ஓகேயா? பார்க்கலாம். மீன் குழம்பு கொதி வந்துட்டால் அதை எப்படி தாளித்து ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஓகேயா? தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்றியாச்சு, சட்டி வச்சாச்சு. எண்ணெய் நான் நிறைய சேர்க்க மாட்டேன் எதுக்கும். ஓகேயா? கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவேன். இந்த நான்ஸ்டிக் தவா இந்த ஆப்பம் சுடுறதுக்காக வேண்டி வாங்கினது. ஆப்பம் சுடுறதுக்கு இது வரல, இது கிராச் ஆகிட்டு. அதனால் இது தாளிப்புக்கு இந்த மீன் பொரிக்கிறதுக்கெலாம் இதில் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கம்மியாக ஊற்றினாலே போதும். ஓகேயா? இதில் ஒன்றுமே இல்லை. இது வந்து கேரளத்து மாடல் மீன் குழம்பு. இது அவங்க இப்படி தான் அரைச்சி தான் செய்வாங்க. இது வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். அவங்க வீட்லேயும் நானும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். அவங்களுக்கும் பிடிக்கும். அதனால் வெந்தயமும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் தாளிக்கணும். தாளிச்சிடலாமா? ஓகே. தாளிப்பும் நல்லா பொரிச்சிருச்சுது. இது மீன் குழம்பும் கொதி வந்துருச்சுது. இதை தூக்கி இதில் ஊற்றிடலாமா? எப்படி ஓகே ஊற்றியாச்சு. லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஓகேயா? இங்கே காற்றடிக்குது, இல்லாட்டா அப்போவே குழம்பு கொதிச்சிருக்கோம். இது மண் சட்டிலையும் வைக்கிறோமா, சுவையோ சுவை. ஓகே. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு இது வச்சாச்சு. குழம்பு ஒரு அடுப்பில் கிடக்கு, ஒரு அடுப்பில் நம்ம மீனை பொரிக்க போகிறோம். ஓகே. ஸ்வீட்டே ஆகலை. ஓகே. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மீன் பொரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா கருவேப்பிலையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மீன் வந்து சட்டியில் ஒட்டாது. ஓகே. அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இந்த மீன் பொரிக்கிறதுல. அப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகேயா? மீன் எப்படி பொரியுதுன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம மீன் பொரிக்கிற வாசமும் வெளியில் போகாது. அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டில் மீன்னு தெரியாது. இந்த கருவேப்பிலை கழுகிற வாசம் தான் வரும். அதோடு அந்த மீன் சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, அந்த ஸ்மெல்லோட. வாங்க மக்களே, மீனும் பொரிச்சாச்சு. இது மீன் குழம்பு வச்சாச்சு. குழம்பும் ரெடி, மீனும் ரெடி, சாப்பாடு ஆல்ரெடி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.